Hi friends, welcome to my channel. இன்னைக்கு டுடே டாபிக் எல்சிஎம் வித் ரிமைண்டர் நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக் லாஸ்ட் வீடியோல ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. HCFல ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது போட சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த சம் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் வீடியோல எல்சிஎம் அண்ட் HCF வீடியோ கண்டினியூஷன் வரும். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி HCF இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கேன். அதெல்லாம் அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா புரியும். லெசன் 2ல போட்டிருக்கேன் பாருங்க, எல்சிஎம் அண்ட் HCFல லெசன் 2ல HCF இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கேன். அது பார்த்துட்டு இதுக்கு வாங்க. நம்ம இன்னைக்கு ரெண்டு மெத்தட் பார்க்க போறோம். நம்பர்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் கிவன். நம்பர் கொடுத்துட்டு ரிமைண்டர் அவங்களே கொடுத்துடுவாங்க. அந்த சம் ஒன்னும், நம்பர்ஸ் கிவன் எ காமன் நம்பர் கொடுத்துட்டு ஒரு காமன் நம்பர்ஸ் கிவன் எ காமன் பட் அன்னோன் ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் காமனா இருக்கும், ஆனா அது கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல ரிமைண்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு மெத்தட் தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, நம்பர்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் கிவன். நம்பரும் ரிமைண்டரும் கொடுத்துட்டு இருப்பாங்க சம்ல. கொடுத்துட்டு HCF கண்டுபிடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சம் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் HCF பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்துக்கோங்க, இது மாதிரி லார்ஜஸ்ட், கிரேட்டஸ்ட், லாங், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் இதை HCF கண்டுபிடிக்கிற சம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வாங்க, இதே மாதிரி லார்ஜஸ்ட், லாங்கு, கிரேட்டஸ்ட் இந்த மாதிரி கொடுப்பாங்க சம்ல. இந்த நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடி சொல்லுவாங்க. அதெல்லாம் HCF சம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு ரிமைண்டரும் கொடுத்துருந்தா அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர் with which when we divided 37 and 58 it leaves the respectively remainder of 2 and 3. Question first புரியுதா பாருங்க. Find the greatest possible number. HCF கண்டுபிடிச்சாங்க. greatest possible numberனா நான் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் greatest அப்படின்னு வந்தா HCF highest காமன் ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி அதுக்கு தான் இது கொடுக்கும். சரிங்களா? வித் விச் when we divided நம்பர் 37 58 டிவைட் பண்ணா நம்மளுக்கு it leaves the respectively recommended remainder of 2 and 3. அது டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 2 3 வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. அதை நம்ம ரிமைண்டர் என்ன இங்க எழுதிருக்க பாருங்க. ரிமைண்டர் 2, 37க்கு ரிமைண்டர் 2, 58க்கு ரிமைண்டர் 3. இது எழுதிக்கணுமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரிமைண்டரை மைனஸ் பண்ணிடணும். இதுக்கு இந்த மாதிரி ரிமைண்டர் கொடுத்துட்டாங்கன்னா மைனஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் டிவைடர்ல இருந்து ரிமைண்டர் மைனஸ் பண்ணோம். 37க்கு ரிமைண்டர் 2, அதனால 37 மைனஸ் 2 போட்டுக்கிறேன். 58க்கு ரிமைண்டர் 3, அதனால 58 மைனஸ் 3 போட்டுக்கிறேன். இப்போ 37 மைனஸ் 2 பண்ணோம்னா 35 கிடைக்கும். 58 மைனஸ் 3 பண்ணோம்னா நமக்கு 55 கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், HCF கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு நம்பருக்கு HCF ஆஃப் 35, 55 எடுத்துக்கலாம். இதோட ஃபேக்டர்ஸ் எழுதலாம். 35ஓட ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 7, 5, 1 வரும். 55ஓட ஃபேக்டர்ஸ் 11, 5, 1. இதுல காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 5, 5 ரெண்டுத்துல காமனா இருக்கு. அப்ப HCF வரும் 5 தான் வரும். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதான் ஃபர்ஸ்ட் சம். ரிமைண்டர் கொடுத்துறாங்க. இந்த சம்ல கொஸ்டின்லயே ரிமைண்டர் கொடுத்துறாங்க. உங்களுக்கு இந்த மெத்தட், இந்த HCF மெத்தட் புரியணும்னா எல்சிஎம் அண்ட் HCF டாபிக்ல லெசன் 2ல HCF இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த HCF மாடல் எப்படி எல்லாம் டிவைட் பண்ணலாம் சொல்லிட்டு HCF கொடுத்திருக்கேன். அது பாத்துட்டு வாங்க. சரி வாங்க செகண்ட் வீடியோஸ் பார்க்கலாம். செகண்ட் வீடியோ பாருங்க. Find the largest possible number with which when 60 and 98 are divided
It leaves the remainders 3 in each case. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, அதுல வந்து 2 நம்பர் கொடுத்திருக்காங்க, 2 நம்பருக்குமே 2 ரிமைண்டர் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பாசிபிள் நம்பர் சொல்றாங்க. அப்ப இது கண்டிப்பா HCF தான் கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, with which when 60 and 98 கொடுத்திருக்கிற நம்பர் வந்து நான் இங்க எழுதிருக்கேன், 60 98 எழுதிட்டேன். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, divided it leaves the remainders 3 in each case. இது ரெண்டுத்துக்குமே வந்து each caseனா ரெண்டுத்துக்குமே 3 தான் வரும், காமனா ஒரு நம்பர் கொடுத்துறாங்க 3 தான் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், ரிமைண்டர் வந்து 3 நான் போட்டு வச்சிருக்கோம். போத் கேஸ்னா ரெண்டு கேஸ்க்குமே 2 நம்பருக்குமே வந்து 3 தான் ரிமைண்டர். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாடலே தான். இந்த ஃபர்ஸ்ட் மாடல் என்ன பண்ணோம், ரிமைண்டரை மைனஸ் பண்றோம், அதே தான். இப்போ 3ன்றதால ரெண்டுத்துக்குமே 3 மைனஸ் பண்ணோம். 60 minus 3 98 minus 3யா, 60ல இருந்து 3 போயிடுச்சுன்னா 57, அப்புறம் 98ல 3 போயிடுச்சுன்னா 95. அப்ப HCF of 57 95 எடுக்கிறோம். பாத்தீங்கன்னா போட வேணாம், 57 டேபிள்ல வரும். 57க்கும் 95க்கும் ஃபிராக்டர்ஸ் பாக்குறோம். 19 3 1 இதுல பாத்தீங்கன்னா 19 5 1 இது வரும். இப்ப இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது வந்து 19 வந்து காமனா இருக்கு, அதனால HCF வந்து 19. நெக்ஸ்ட் மெத்தட் 2 பார்க்கலாம். மெத்தட் 2ல என்ன பண்றாங்க, நம்பர்ஸ் given a common but unknown remainder. நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, ரிமைண்டர் வந்து காமன் சொல்றாங்க, ஆனா நம்பர்ல ரிமைண்டர் எத்தனைன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க, அன்னோன். அந்த ரிமைண்டர் எத்தனைன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். வாங்க சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க, find the largest possible number with which when 38 66 and 80 are divided the remains the same. ரிமைண்டர் வந்து சேமா, ஆனா அது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, அதையும் நம்ம தான் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு நம்பர் கொடுத்துட்டு ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பரோட டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும். டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கு இது 2 நம்பருக்கு மைனஸ் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ ABCன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபிக்கு பண்ணும், அடுத்து பிசிக்கு பண்ணும், அப்புறம் சிஏக்கு பண்ணும். ஓகேவா, இதுதான் வந்து ஃபார்மேட். ஏபி பிசி சில இருந்து ஏக்கு பண்ணும், இதான் ஃபார்மேட். ஆனா நம்ம வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட்ல போடணும். அப்போ ஏபினா ஏனா 38, பினா 60 66. ஆனா 66 38 மைனஸ் 66 பண்ணா மைனஸ்ல போயிடும், அதனால நம்ம பெரிய நம்பரை முன்னாடி போட்டுக்கணும். 66 மைனஸ் 38. செகண்ட் பிஏ சொல்றோம். அப்புறம் 66 80 இருக்கு, இதுல பெரிய நம்பர் எது 80 மைனஸ் 66 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா சில இருந்து ஏக்கு போடணும், 80 மைனஸ் 38 போடணும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 28 கிடைக்கும், இதை மைனஸ் பண்ணா 14 கிடைக்கும், இதை மைனஸ் பண்ணா 42 கிடைக்கும். இப்ப இது கிடைச்சிச்சா, அதுக்கப்புறம் இந்த 3 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கும். HCF ஆஃப் 28 14 42. இப்ப நம்ம வந்து இந்த டிவைட் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். லெசன் 2ல HCF இன்ட்ரடக்ஷன்ல வந்து இந்த டிவிஷன் எப்படி பண்ணணும் நான் போட்டிருக்கேன். இதுல வந்து நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். எப்படின்னா இப்ப 3 நம்பர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்துட்டு எது பெரிய நம்பரோ அதை உள்ள போடணும், சின்ன நம்பரை வெளியே போடணும். போட்டுருமா, 14ல 28 எத்தனை டைம்ஸ், 2 டைம்ஸ் பாத்தீங்கன்னா 28 2 14 சார் 28. இப்போ 0 ஆயிடும். இப்போ 0 ஆயிடுச்சா, அப்ப எந்த நம்பர் இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் HCF வந்து இந்த 14. அப்புறம் இப்ப 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த ஒரு நம்பர் இருக்கா, நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த 2 நம்பருக்கு வந்து HCF வைப்பேன், இது கூட நம்ம டிவைட் பண்ணோம். இப்போ 42 HCF 14 அதை போட்டு இப்ப டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணீங்கன்னா 3 14s are 32. பேலன்ஸ் எவ்வளவு வருது 10. இது ரிமைண்டரும் கிடைச்சிச்சு. நம்மளுக்கு எது லாஸ்டா பண்ணணும்னு பார்த்தோம்னா
இந்த டிவைசர்ல என்ன இருக்குதோ அது பார்க்கணும். அதுதான் 14. இப்ப இதுக்கும் 14 அதுக்கும் 14. அப்ப HCF வந்து 14. ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 10 கிடைச்சிருக்கனால ரிமைண்டர் 10. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் டாபிக்ல இருந்து வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ அடுத்த நாளே உங்களுக்கு போடுவேன். அதனால உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.